வெல்கம் டு டேலண்ட் ஸ்டடி. இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சொல்லியிருக்கோம் நம்ம இந்த லெசன்லேயே, அதாவது எக்கனாமிக்ஸ் லெசன் 10th வந்து இது ஃபஸ்ட் லெசனுடைய செகண்ட் பார்ட். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ செகண்ட் பார்ட் பாருங்கள், காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதோட காம்போசிஷனெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எதெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணி இது இருக்குது அப்படிங்கிறது. ப்ரைமரி செக்டார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ப்ரைமரி செக்டார் அப்படிங்கிறது நேச்சுரல் ரிசோர்ஸஸோட தொடர்பு பண்ணி எதெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷிங், மைனிங், ஃபாரஸ்ட்ரி, அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் எல்லாமே என்னது நேச்சரோட ஓரியன்டாக இருக்குது. இயற்கையோட ஒருங்கிணைத்து தான் இதெல்லாம். அதுலேருந்து தான் நம்ம எடுக்க முடியும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டைரக்ட் ரிசோர்ஸஸ் தான் நம்ம வந்து ப்ரைமரி ரிசோர்ஸஸ், ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷ்ஷிங், அக்ரிகல்ச்சர், மைனிங், ஃபாரஸ்ட்ரி, கோல், இது எல்லாமே. அதுக்கப்புறம் செகண்டரி செக்டார் அப்படின்னா என்னென்னா, இண்டஸ்ட்ரீஸில் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா குட்ஸுமே வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் தான். அதாவது ஃபினிஷ்டு குட்ஸாக எதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குதோ, ரா மெட்டீரியல், அதாவது ப்ரைமரி செக்டார் வந்து ரா மெட்டீரியலில் வந்து மேனுஃபேக்சர் உற்பத்தி பண்ணுறது. அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி எதெல்லாம் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகுறோ அந்த செக்டார் எல்லாமே செகண்டரி செக்டார் தான். அதில் வந்து ஜூட்டு, காட்டன் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, பேப்பர், பெட்ரோகெமிக்கல், ஆட்டோமொபைல், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். டெர்ஷரி செக்டார் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து டெர்ஷரி செக்டாருங்கிறது வந்து சர்வீஸ் செக்டார். அதை நம்ம சர்வீஸ்னால் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அப்போ அது வந்து என்ன, சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ், டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், ட்ரேடு, போஸ்டல், டெலகிராஃப், பேங்கிங், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், ஹெல்த் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கண்ட்ரியோடைய ட்ரேடோ இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவாக இருந்தாலும், இல்லை அது வந்து டொமஸ்டிக்லேயோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ நல்லபடியாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்துட்டோன்னா, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுக்கோங்களேன், ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வேணும், கம்யூனிகேஷன் வேணும், டெலகிராஃப் வேணும், பேங்கிங் வேணும், அதுக்கு எஜுகேட்டட் பர்சன்ஸ் வேணும். அப்போ இது எல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு அந்த டெர்ஷரி செக்டார் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜிடிபியோடைய அப்போ கான்ட்ரிபியூஷன் என்னென்ன, இந்தியனுடைய கான்ட்ரிபியூஷன். அப்போ இந்த செக்டார் எல்லாம் வந்துட்டு நம்ம ஜிடிபிக்கு எவ்வளோலாம் கான்ட்ரிபியூட் ஆகுங்கிறதுக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள். இது வந்து என்னென்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி ஆஃப் இந்தியா. அதில் பார்த்தீங்கன்னா 1950-51 வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் ரொம்ப கான்ட்ரிபியூட்னா தன்னுடைய பங்களிப்பை எது ஜிடிபிக்கு ஜாஸ்தியாக கொடுத்துருக்கு. அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து ஃபஸ்ட்டு 51% வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அதே வந்து நீங்கள் வந்துட்டு இந்த இயர் 2012-13 பார்த்தீங்கன்னா 15-16 அதில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து 57% எங்கே வந்துச்சுன்னா சர்வீஸ் செக்டார் தான் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகிருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டார் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் இடையில மிடிலாகவே தான் இருந்திருக்கு. அப்போ ஒன்று ஹையாகவும் கீழே மேலே போகிறது, அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறது வந்து ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் சர்வீஸ் செக்டார் இப்போ அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக மறுபடியும் என்னாச்சு 57 அந்த பர்சன்டேஜ்லேயே தன்னோட கான்ட்ரிபியூஷன் இப்போ கொடுத்துட்ருக்கு. ஏன்னா இன்டர்நெட் கம்யூனிகேஷன் அதெல்லாம் இருந்தால் தான் குளோபலைசேஷனுங்கிற ஒரு இது வருது. அதனால் அப்படி. நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்துட்டு என்னென்னா, இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அதோட வந்து 7.39% ஆஃப் குளோபல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டில் வந்துட்டு இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் செக்டார் இன் இந்தியன் எக்கானமி வந்துட்டு வேர்ல்டுலேயே ஹையர் ஆவரேஜில் இருக்குது 6.4. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பார்த்திங்கன்னா லோவர் தேன் தி வேர்ல்டு ஆவரேஜ். நம்ம வேர்ல்டு ஆவரேஜ் விட கம்மியாக தான் இருக்கிறோம் இண்டஸ்ட்ரியல் செக்டாரில். சர்வீஸ் செக்டார் வந்து 63% இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரோத் அப்படின்னாலே வந்துட்டு இன்க்ரீஸ் இன் சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஆல் ஓவராக குவாலிட்டேட்டிவாகவும் அது எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட அவுட்புட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எவ்வளோ தூரம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பர்டிகுலர் இயரில், அதோட மானிட்டரி வேல்யூவை பார்க்குறது வந்து க்ரோத். அது வந்து இது வந்து என்னது, ஜிடிபியை வச்சு நம்ம ஆக்சுவல் அந்த நம்மளுடைய சைஸ் ஆஃப் த எக்கானமியை நம்ம வந்து சொல்லிடலாம். அதுதான் வந்து எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது. அதே வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம க்ரோத் மட்டும் இல்லாமல் மக்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிட்டிசன், அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதுதான் வந்து டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து எக்கனாமிக்கோட க்ரோத், அது டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சேர்த்தா, க்ரோத்னா வெறும் அவுட்புட்டை மட்டும்தான் குறிக்கும். நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் குறிக்கும். ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம குவாலிட்டேட்டிவாக எவ்வளோ தூரம் அந்த கண்ட்ரி இருக்குது, அந்த
தன்னோட மக்கள் வந்து நல்ல வாழ்வாதாரத்தில் வாழ்கிறாங்களா, அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன், ஹெல்த்து, சானிடேஷன் எல்லாமே கிடைக்குதா, அவங்களுடைய ஈக்குவாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம என்னென்னா அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் மெஷர் என்ன டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னாலே என்னென்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி இருக்கும், எஜுகேஷன் லெவல், லிட்ரஸி பார்ப்பாங்க. அப்போ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா என்ன, நம்ம வந்து நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்த் எல்லாம் நல்லா இருந்தால், அந்த டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ணப்பட்டால் மட்டுமே அவங்களுக்கு வந்து என்னது அந்த அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது அவங்களுடைய வாழும் வயது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த 2 கேட்டகரி லிட்ரேச்சர்லேட்டும் இந்த இதை வச்சுட்டு என்ன பண்ணான்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதை பொறுத்து தான் வந்துட்டு ஒரு கண்ட்ரியோடைய டெவலப்மெண்டல் பாத்தை வந்து நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த எப்படி அப்படின்னு சொன்னாக்க, எப்படி கொண்டு வராங்க டெவலப்மெண்ட் பாத்தில் இந்தியா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 1991 வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோ பாத்தில் தான் நம்ம இருந்தோம். ஏன்னா லிமிட்டடாக தான் இருந்துச்சு. அதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிறதுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆனால் 1991 எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸுங்கிறதுனால அதாவது குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் இதெல்லாம் வந்ததுனால ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தேர்ஸ்ட் கொடுத்தாங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும், வேலை வாய்ப்புகளை ஜாஸ்தி ஆக்கிறதுக்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து தளர்வு பண்ணாங்க. அப்போ அது மூலியமாக வந்துட்டு தான் நம்ம வந்து டெவலப்மெண்டல் பார்த்து நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ இந்த மெயின் வந்துட்டு பாவர்ட்டி அலிவேஷன் எதுக்குன்னா, அதாவது ரூரல் ஏரியாவில், கிராமப்புறங்களில் வந்து ஏழ்மைத்தன்மையை அழிக்கணும். அப்போ அதுதான் வந்துட்டு நம்மளுடைய மெயின் எய்மாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அவங்களுக்கு. ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட் இருந்தது. அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, தன்னோட பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுக்காகனா டுவர்ட் சோஷியல் வெல்ஃபேர், சமுதாய நல்லிணக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அதை கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்னது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா ஹேஸ் அ சஸ்டைன்ட் ரேபிட் க்ரோத் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் இந்த டூ டெக்கேட்ஸில் தான் நம்ம வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து டபுள் ஆகிருக்குது. அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சியோட பர்த் வந்து 65 இயர்ஸ் ஆயிருக்கு. 44% ஆஃப் சில்ட்ரன் வந்து அண்டர் ஆர் மால் நியூட்ரிஷன் தான் அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த தேவைப்படுற அந்த உணவு, அந்த பேசிக்காக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதுவே கிடைக்கலன்னு அர்த்தம். அப்புறம் இந்த லிட்ரஸி ரேட் ஃபார் த பாப்புலேஷன் ஏஜ் 15 and above is only 63% when compared to 75 figure for lower middle income countries. மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 63% தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து டெவலப்மெண்ட்டை பார்த்த வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் வந்து இந்தியன் டெவலப்மெண்ட்டுக்கு டெவலப் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, டீமோகிராஃபிக் ட்ரான்சிஷன். டீமோகிராஃபினா என்னென்னா ஏஜ்டு குரூப். நம்ம வந்து இப்போ அடல்ட் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த கண்ட்ரி வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் க்ரோத்துக்கும் உள்ளே போக முடியும். ஏன்னா அவங்களால தான் வந்து வேலை செய்ய முடியும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் அப்படின்னா என்னென்னா லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள், இங்கிலீஷ் லாங்குவேஜ். இப்போ குளோபலைசேஷனால என்னது, நம்ம ப்ராடக்ட் வந்து உலக அளவில் நம்ம கொண்டு போகிறது தான். அப்போ அதுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து ரொம்ப கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னென்னா நமக்கு வந்து அதே மாதிரி கம்யூனிகேட்டுக்கு வந்து சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஒரு குளோபல் வைடாக ஒரு பெரிய ஹப் அதுக்கு வந்து இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ இதெல்லாம் தான் இந்த பாத் மூலிமா தான் வந்து நமக்கு இந்தியன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய பாத். அதே மாதிரி வந்து க்ரோத் ஆஃப் ஜிடிபி அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த ஜிடிபி க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் எக்கனாமிக் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ். அதாவது ஃபாரினுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம், எது மூலிமா கொண்டு வரோம் அப்படின்னாக்கா, அட்ஜஸ்ட்மெண்ட், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் மார்க்கெட் அசஸ் ஃபார் டொமஸ்டிக் காமோடிட்டிஸ். இது மூலிமா சில பாலிசிஸ் போட்டு கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ், ப்ரைஸ் பாலிசிஸ், லேண்ட் ரீஃபார்ம் பாலிசிஸ், க்ரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். லேண்ட் ரீஃபார்ம்னா ஒருத்தர்கிட்டயே வந்து எல்லா சொத்து இல்லாமல் அதையெல்லாம் பிரித்து மற்ற ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து அக்ரிகல்ச்சரை இது பண்ணுறதா லேண்ட் ரீஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். க்ரீன் ரெவல்யூஷன்னா நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இரிகேஷன் பாலிசிஸ் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் தண்ணி பற்றாக்குறை இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போகிறது, அது எந்த மாதிரியான நீர்நிலைகள் மூலியமாக கொண்டு போகிறதுங்கிறதுலாம் தான் அந்த பாலிசிஸ். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் நிறைய பாலிசிஸ் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு சொன்னோம்னா, நம்ம இண்டஸ்ட்ரீஸ்
வந்து மெயினாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுற இடம் இது, ஜாஸ்தி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். அப்போ அது மூலியமாக தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டை வந்து ஜாஸ்தியாகணும். செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னா நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறது. அப்போ வந்து செவரல் இண்டஸ்ட்ரீஸ் பாலிசிஸ் வந்து 1948 வரைக்கும் நிறையா போட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரைஸ் பாலிசிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம். நியூ எக்கனாமிக் பாலிசிஸ்னால் என்னென்னா அதுதான் எல்பிஜின்னு சொல்கிறது, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். லிபரலைசேஷனாக்க சில தளர்வுகள் எல்லாத்துக்குமே நம்ம லைசன்ஸ் வாங்கி தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தளர்வு பண்ணுது லிபரலைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப் வந்து உள்ளே கொண்டு வர்றது. குளோபலைசேஷனாக நம்ம மார்க்கெட் வந்து குளோபல் லெவலுக்கு நம்மளோட கூட்ஸை கொண்டு போகிறது. இதெல்லாம் சேர்த்துனது தான் அந்த குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிடிச்சிருக்குன்னு நினச்சேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.